எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் 28th May 2025 இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் நியூஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு மிக முக்கியமான நியூஸ் ஜப்பான் அவங்களோட டாப் கிரியேட்டர் ஸ்டேட்டஸை 34 வருஷத்துக்கு அப்புறம் இழந்திருக்காங்க. ஜெர்மனி அவங்கள ஓவர்டேக் பண்ணி 569.7 ட்ரில்லியன் yen வெளிநாட்டு சொத்துக்களோட முதலிடத்துல இருக்காங்க. இந்த டாப் கிரியேட்டர் ஸ்டேட்டஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு நாட்டுக்கிட்ட மற்ற நாடுகளோட கடன் பத்திரங்கள் அவங்களோட உள்நாட்டு கடன் பத்திரங்களை விட அதிக அளவில் இருக்கிறது. இதை சிம்பிளா சொல்லணும்னா, அவங்க வாங்கியிருக்க கடனை விட அவங்க மற்ற நாடுகளுக்கு கொடுத்துருக்கிற கடன் அதிகமா இருக்கிறது. அதுக்கு பேரு தான் டாப் கிரியேட்டர் ஸ்டேட்டஸ். ஜப்பான் 34 வருஷமா எப்படி இந்த டாப் கிரியேட்டர் ஸ்டேட்டஸ்ல இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் என் கேரி ட்ரேட். என் கேரி ட்ரேட் என்னன்னா, ஒரு 17 வருஷமா ஜப்பானீஸ் பேங்க் 0% இன்ட்ரெஸ்ட்ல லோன் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்க ஒரு 6 மில்லியன் yen ஒரு ஜப்பானீஸ் பேங்க்ல உங்ககிட்ட இருக்கிற ஷூரிட்டியை வச்சு கடன் வாங்குறீங்க. அந்த 6 மில்லியன் yen $55,000 எக்ஸ்சேஞ்ச் ரேட் படி, அன்னைக்கு இருந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் படி சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. அந்த $55,000 ஒரு US பாண்ட்ல 5% ஈல்டு ஒரு இயர் கொடுக்கறதுல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த 5% ப்ராஃபிட் ப்ராஃபிட்டா கிடைக்கும். ஒரு வருஷம் கழிச்சு அந்த 5% ப்ராஃபிட் எடுத்துட்டு அந்த கடனை நீங்க பேங்க்குக்கு திருப்பி கட்டிடலாம். அது மட்டும் இல்லாம அந்த 1 இயர் பீரியட்ல yen டாலருக்கு அகேன்ஸ்டா டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதனால அது இன்னும் அடிஷனல் கெயின்ஸை அந்த கடன் வாங்கினவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்துச்சு. உலகம் ஃபுல்லா எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பெரிய பெரிய பிசினஸ்மேன்ஸ் இவங்க எல்லாருமே இந்த என் கேரி ட்ரேட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. வாரன் பஃபெட் உட்பட இந்தியாலையுமே சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ், அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஜப்பான்ல இருந்து 0% இன்ட்ரெஸ்ட்ல வாங்கின பணத்துல தான் நடந்துட்டு இருந்தது. பட் ஜப்பான்ல ரீசெண்டா இன்ஃபிளேஷன் இருந்ததுனால பேங்க் 0.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆஸ் பர் ரிப்போர்ட்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியும் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ஸோ இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பேங்க் ஆஃப் ஜப்பான்ல வாங்கியிருந்த கடனுக்கான வட்டி அதிகமாகனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே எங்கெல்லாம் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ அது எல்லாத்தையும் செல் பண்ணிட்டு அந்த கடனை அடைக்க ட்ரை பண்ணாங்க. ஸோ அதனாலதான் அக்ராஸ் குளோபல் லெவல்ல எல்லா இடத்துலயுமே செல் ஆஃப் நடக்குது. லாஸ்ட் இயர் கூட 0.25 இருந்து 0.5 பண்ணாங்க. அப்ப அமெரிக்கன் மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட் எல்லா இடத்துலயுமே செல்லிங் அதிகமா இருந்தது. இன்னொரு சைடு என்னாச்சுன்னா, ஜப்பானீஸ் ஜப்பானோட பாண்ட்லயே அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிட்டு இருந்ததுனால அவங்க கிட்ட இருந்த யூஎஸ் பாண்ட்ஸை செல் பண்ணிட்டு ஜப்பானீஸ் பேங்க்லயே பாண்ட்லயே இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இதனாலதான் அவங்க கையில இருந்த யூஎஸ் பாண்ட்ஸோட வேல்யூ குறைஞ்சிருக்கு. அதனாலதான் அவங்க அந்த டாப் கிரியேட்டர் ஸ்டேட்டஸை இழந்திருக்காங்க. ஸோ இதுதான் என் கேரி ட்ரேட். ஒரு 17 வருஷமா இப்படிதான் ஜப்பானோட மணி வேர்ல்ட் லெவல்ல எல்லா சைடுமே இன்வெஸ்ட்மெண்ட்டா உருமாறிட்டு இருந்தது. அடுத்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஐடிசி பத்தி. பேட், பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ, அது ஐடிசியோட பேரண்ட் கம்பெனினே சொல்லலாம். அவங்களோட ஒரு சப்சிடரி ஐடிசியில் இருக்கிற 2.3% ஸ்டேக்கை செல் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஆக்சுவலி ஆஃப்லோட் பண்ணிட்டாங்க. அதோட ஆஃபர் ப்ரைஸா அவங்க $400 தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே ஐடிசியோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 433.90 பைசா. ஸோ இது 7.8% டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். ஸோ இந்த நியூஸ் வந்ததுனால இன்னைக்கு ஐடிசி $420 குறைஞ்சிருக்கு. அண்ட் பர்சனல் ஃப்ரண்ட், நான் இன்னைக்கு ஐடிசி கன்சிடர் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த ரூபால எனக்கு இது ஒரு வேல்யூ பையா தோணுச்சு, அதனால இதை கன்சிடர் பண்ணியிருக்கேன். தென் எல்ஐசியோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அவங்க Q4 38% அப் ஆயிருக்கு. 19,013 கோடி அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன, அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு கிடைச்ச இன்கம், அப்புறம் எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட்ல இருந்த எக்ஸ்பென்ஸ் டிக்ளைன் ஆனது. ஸோ இதெல்லாம் தான் அவங்க ப்ராஃபிட் ஏறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்திருக்கு. டிடிகே பிரஸ்டீஜ் இந்த குவார்டர்ல 41 கோடி லாஸ் புக் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் 58 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க இந்த குவார்டர்ல. பட் ஆனால் இந்த வருஷம் லாஸ் புக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அவங்க யூகேல இருந்த சப்சிடிரியில ஒரு இம்பேர்மெண்ட் லாஸ் எடுத்திருக்காங்க, 71.4 கோடி. அதனால இந்த Q4 ரிசல்ட்டே லாஸ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. EID பேரி அவங்களோட Q4 பேட் 30% growth ஆயிருக்கு. அதே மாதிரி கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட ஒன் ஆஃப் தி சப்சிடரியில 350 கோடி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. HDFCயோட சப்சிடரியான HDB ஃபினான்ஷியல் செபி கிட்ட IPO ஃபைல் பண்றதுக்கு அப்ரூவலுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு கப்புள் ஆஃப் வீக்ஸ்ல இந்த அப்ரூவல் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்கு. அதே மாதிரி அவங்க லிஸ்ட் பண்ணாங்கன்னா $1.5 பில்லியன் IPO வேல்யூவா அது வரும். இது இந்தியாவிலே
ஒரு என்பிஎஃப்சி இவ்வளோ வேல்யூ ஐபிஓ வந்து போடுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஜியோ வந்து அவங்க வந்து பிளாக்ராக் கூட சேர்ந்து ஆரம்பிச்ச ஜியோ பிளாக்ராக் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து செபியோட அப்ரூவல் வாங்கியிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பிசினஸ்ல வந்து அவங்க ஆப்ரேட் பண்றதுக்கு. ஸோ அதனால இனிமேல் அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறைய வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. டைரக்ட் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐடிஆர் ஃபைல் பண்றதோட லாஸ்ட் டேட்டா செப்டம்பர் 15 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நார்மலா இது வந்து ஜூலை 31 வரைக்கும் இருக்கும். இப்போ செப்டம்பர் 15 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதானி குரூப் வந்து நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல அவங்களோட டோட்டல் கேபெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1.5 lakh crore இருக்கும் அப்படின்னு டார்கெட் பண்றாங்க. அதே மாதிரி அவங்க பிளான் பண்ணிருக்க அக்சஸஸ்லாம் நடந்துச்சுன்னா அது வந்து 1.6 lakh crore கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம முன்னே பார்த்த மாதிரி இண்டிகோ அவங்களோட ரிசல்ட்ஸ் நல்லா இருந்தது. பட் ஆனால் அவங்களோட ஒன் ஆஃப் தி ப்ரமோட்டரான ராகேஷ் கேங்வால் வந்து அவங்களோட ஃபேமிலி ட்ரஸ்ட் எல்லாம் சேர்ந்து 5.7 அவங்க கிட்ட இருந்த ஸ்டேக்கை வந்து 11,559 கோடிக்கு பிளாக் டீல் மூலமா வித்திருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல பேங்க்ஸ் வந்து அந்த அன்செக்யூர்ட் லோன்ஸ் வந்து ரைட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு. குறிப்பா பார்க்க போனா அக்ரி லோன்ஸ், எஸ்எம்இ லோன்ஸ் இதெல்லாமே ரைட் ஆஃப் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. அதுல அதிகமா பண்ணிருக்கிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 25,000 கோடிக்கும் மேலான லோன்ஸ் வந்து ஸ்டேட் பேங்க் வந்து ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல. 28th மேவோட எண்ட்ல மார்க்கெட் வந்து சென்செக்ஸ் 0.2% டவுன் ஆகி 81,312 பாயிண்ட்ல இருக்கு. நிப்டி வந்து 0.3% டவுன் ஆகி 24,752 பாயிண்ட்ல இருக்கு. கோல்டு வந்து நேற்று 8,999 ரூபாய் இருந்தது 22 கேரட் 1 கிராம். அது வந்து இன்னைக்கு 8,935 ரூபாயா குறைஞ்சிருக்கு 60 ரூபா. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ஸ்ல இருந்து இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் நியூஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.